அயோத்தியா காண்டம் சாப்டர் 44. இப்படி வருத்தப்படும் கௌசல்யை பார்த்து சுமத்ர சொல்றா, அம்மா, நீ சகல குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புருஷோத்தமனை புத்திரனாக அடைஞ்சிருக்க. எதுக்காக நீ துக்கப்படுற? இப்படி அழறது கொஞ்சம் கூட நியாயம் அல்ல. புருஷோத்தமனான ராமனுக்கு எங்கேயான ஆபத்து வருமா? உன்னோட மகன் மகாவீரன். அப்படி இருந்தாலும் கூட தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு அவன் காட்டுக்கு போயிருக்கான். எதுக்காக போயிருக்கான்? தன் பிதாவனுடைய வாக்கியத்தை பரிபாலனம் செய்யணும் அப்படிங்கிற தர்மத்தை காக்கிறதுக்காகத்தானே. பெரியோர்கள் ஆசிரியக்கக்கூடிய தர்மம் இல்லையா அது? பரலோகத்துல அளவற்ற சுகத்தை கொடுக்க கூடியதாயிற்றே. இப்படி இருக்கும்போது இத பத்தி நினைச்சு நீ துக்கப்படலாமா? சகல பூதங்களிடத்திலும் கருணை உடைய என்னுடைய புத்திரன் லக்ஷ்மணனும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்ற உத்தமமான தர்மத்தையும் பிதாவிடத்தில் இருக்க வேண்டிய பக்தியையும் அனுஷ்டிக்கிறான். அவனுக்கும் இதனால் பரம லாபம் கிடைக்கும். காட்டுல வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் ராமன் சொல்லி கேட்ட ஜானகி சுகத்தையே அனுபவிக்க பிறந்தவள். இருந்தாலும் கூட தர்மாத்மாவான உன்னுடைய புத்திரனோடு காட்டுக்கு போயிருக்கா இல்லையா? தர்மமும் சத்திய விரதமுமே அவனுக்கு தனமாகும். அவனுக்கு கிடைக்காத சுகம் ஏதும் இருக்க முடியுமா? அவனுடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவ போறது. ராமன் மனோ வாக்கு காயங்களில் மிகவும் பரிசுத்தமானவன். அவன் மகாத்மா, மிகவும் மேன்மை வாய்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சின்ற சூரியன் தன்னுடைய கிரணங்களால் கூட ராமனை தொடுவதற்கும் துணிய மாட்டான் இல்லையா? நான் பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியத்தால ராமனை சாட்சாத் பரமாத்மா அப்படிங்கறத நான் அறிவேன். பூர்வ ஜென்மத்துல அவரை ஆராதனை பண்ணினத்தினால எனக்கு ஏற்பட்ட ஞானத்தால அவருடைய மகிமையை நான் நன்னா அறிவேன். இவர்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தால தான் சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்றது. இவருக்கு சகல கைங்கரியத்தையும் செய்யறதுக்காக சூரியன் ஒரு சரியான சமயத்தை எதிர்பார்த்துண்டுதான் இருப்பான். பரமாத்மாவிடத்தில் பயத்தோடு இருக்கும் சூரியன் ராமனுக்கு உபதிரவம் தருவானா? அவன் சகல லோகத்துக்கும் பிரபுவானவன். சகலத்திற்கும் அவனே அந்தர்யாமி. அவன் புருஷோத்தமன். ராமனுடைய நிஜஸ்வரூபத்தை சூரியன் முதலிய தேவதைகள் அறியாமல் இருப்பார்களா? வாயு பகவான் எந்த காலத்திலும் ராமனுக்கு ஹிதமான சகல வாசனைகளையும் கிரகித்து கொண்டு சுகமாக வீசுவார். இவரை கண்டு பயந்துதான் வாயு வீசுகிறான் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்றதே. ராமன் இரவில படுத்துக்கும் போது அவருடைய அப்பா பிரியத்தோடு எப்படி தன் மகனை அணைப்பாரோ அப்படி சந்திரன் குளிர்ந்த கிரணத்தால அவரை சந்தோஷப்படுத்துவான். முன்பு ஒரு சமயம் ராமன் தண்டகாரண்யத்திற்கு போய் சம்பாசுரனுடைய ராஜதானியான வைஜயந்தம் அப்படிங்கிற நகரத்தை முற்றுகையிட்டு அவனை கொன்ன போது பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு திவ்யமான அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கார். இந்த கதை இதுவரைக்கும் சொல்லல. இருந்தாலும் கூட தசரதர் அசுரனோடு யுத்தம் பண்ணினார், அதனால கைகேயிக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு முன்னாலேயே சொல்லியிருக்கார். அதனால இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சூரன் காட்டுல இருந்தாலும் கூட வீட்டுல இருப்பதை போல எந்த ஒரு பயமும் இல்லாம தன்னையும் தன்னை சேர்ந்தவாளையும் காப்பாத்துவான். ஆனா ராமன் திரும்பி வருவதற்குள்ள பரதனுடைய அதிகாரங்கள்லாம் ஸ்திரப்பட்டு விடுமே, அப்ப ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்காதே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சா சத்துருக்கள் யாரானாலும் ராமன் தன்னுடைய பானத்தை விட்டால் அவர்களில் பிழைத்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு யாரானும் உண்டா? அப்படிப்பட்டவருக்கு இந்த பூமி அடையிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குமா? எல்லையற்ற பராக்கிரமம் உடைய ராமன் காட்டிலேந்து திரும்பி வந்ததும் ஒரு க்ஷணத்துல இந்த ராஜ்யத்தை தன் வசப்படுத்தி கொள்ள மாட்டானா? ராமன்
லோகத்தையே பிரகாசிக்க செய்யும் சூரியனை கூட பிரகாசிக்க செய்கின்றவன் இல்லையா? அப்படி சகல பதார்த்தங்களையும் எரிக்கும் அக்னியையும் எரிக்கக்கூடியவன் அவன்தானே. அனைத்திற்கும் ஈஸ்வரனான பிரம்மாவுக்கும் கூட ஈஸ்வரன் யார்? அவன்தானே. சகல சம்பத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பத்தை தருபவன் யார்? அவன்தானே. எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பூமி தேவிக்கும் ஆதாரம் அவன்தானே. நாம் விரும்பும் கீர்த்தியும் விரும்பக்கூடிய பொருளும் எல்லாம் அவன்தான். நாம் பூஜிக்கும் தேவதைகளும் பூஜிக்கும் தெய்வமும் அவன்தான். சகலமும் இப்படி அவனாகவே இருக்கின்றான். இப்படி முடிவில்லாத கல்யாண குணங்கள் பொருந்தின ராமனுக்கு அயோத்தியிலோ தண்டகாரண்யத்திலோ கெடுதி ஏற்பட முடியுமா? அந்த புருஷோத்தமன் பூதேவி, ஸ்ரீதேவி, விஜயலட்சுமி என்ற 3 பட்ட மகிழ்ச்சிகளோடு சீக்கிரத்தில் பட்டாபிஷேக மகோத்சவத்தை காண்பான் அப்படின்னு சொல்றா. ஜென்ரலா பூதேவி ஸ்ரீதேவி அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இங்க விஜயலட்சுமி அப்படின்னு இன்னொருத்தரையும் சொல்றா. ஏன் சொல்றான்னா, ராமனுடைய அவதாரத்துக்கு காரணம் ராவணாதி ராட்சசர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றதுதான். இப்படி அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி விஜயசாலியாக சீதைய அவரிடத்திலிருந்து மீட்டுண்டு பூமண்டலத்துக்கு அவர் அதிபதியாக ஆவார். இது ராமாயணத்தினுடைய கதையினுடைய இது. சோ அதனால அந்த ஜெயம் கிடைக்கிறதுனால ஜென்ரலா ஜெய விஜயி பவ அப்படின்னு கூட சொல்லுவா. அதனால இங்க பூதேவி, ஸ்ரீதேவி, விஜயலட்சுமி அப்படின்னு 3 பட்ட மகிழ்ச்சிகள் அவளோட சேர்ந்து இந்த மகோத்சவத்தை அவர் அடைவார். லக்ஷ்மியினுடைய அவதாரமான சீதை ராமனுடன் போயிருக்கும் போது ராஜ்யலட்சுமியை வேற யாரான அடைய முடியுமா? சத்துருக்களால் ஜெயிக்க முடியாத ராமன் மர உரியை தரிச்சென்று தேவதைகளை போல இங்கேந்து போகும்போது அயோத்தியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் துக்கத்தால மூர்ச்சை அடைந்தா. ஆனா ராஜ்யலட்சுமியான சீதை அவனுடன் போகும்போது அவனுக்கு எதுதான் கிடைக்காது? வில்லாளிகளுள் சிரேஷ்டனான லக்ஷ்மணன் ஆயுதபாணியாக ராமனுக்கு முன்னாலே போகும்போது அவனுக்கு கிடைக்காதது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? வனவாசம் எல்லாம் முடிந்து ரகுநாதன் திரும்பி வர்றத நீ பாப்ப. அதுக்காக நீ வருத்தப்படாத. அவரை பத்தின அந்த அஞ்ஞானத்தை எல்லாம் விட்டுடு. நான் சொல்றது எல்லாம் உண்மை. ஆகாசத்துல சந்திரன் உதித்தது போல உன்னோட புத்திரன் தன்னுடைய சிரசை உன் பாதத்திலே வைத்து நமஸ்காரம் பண்றத நீ சீக்கிரத்துல பாப்ப. அவன் இந்த நகரத்துக்கு மறுபடியும் வந்து சகல வைபவத்தோட அபிஷேகம் பண்ணிக்கிற அந்த திருக்கோலத்தை பார்த்து நீ ஆனந்தப்பட போற. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையோட ரொம்ப சீக்கிரத்துல உன்னை பாப்பா. நீ இப்படி புலம்பப்படாது. மனசுல வருத்தமும் உனக்கு வரக்கூடாது. மத்தவாளெல்லாம் தேத்தி சமாதானப்படுத்தணும் நீ. அப்படி இருக்கும்போது நீயே வருத்தப்பட்டா அவள்லாம் என்ன பண்ணுவா? ராமனை மகனாக அடைஞ்சு நீ இப்படி துக்கப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாதுக்களுடைய வழியை அனுசரிக்கிற ராமனை விட உயர்ந்தவன் இந்த பிரபஞ்சத்துல யார் இருக்கா? ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் திரும்பி வந்து உன்னை நமஸ்காரம் பண்ணும் போது தாரை தாரையா மழை பெய்யறது போல நீயும் ஆனந்த கண்ணீரை விடத்தான் போற. உன்னோட புத்திரன் வனத்திலேந்து திரும்பி வந்து உன் பாதங்களை பிடிச்சு நமஸ்காரம் பண்றத நானும் பார்க்கத்தான் போறேன். மேக கூட்டங்கள் தாரை தாரையா மழைய கொட்டுறது போல நீயும் ராமனுடைய தேகத்தை உன்னுடைய ஆனந்த கண்ணீரால நினைக்கத்தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சுமத்ர சொல்றா. சமயத்துக்கு தகுந்தா போல பேசுறதுல சுமத்ர ரொம்பவும் சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள். பலவிதமாக பேசி கௌசல்யனுடைய துக்கத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்றா. கௌசல்யை போல சுமித்ரையும் தசரதருடைய மகிழ்ச்சிதான். கௌசல்யை ராமனை காட்டுக்கு அனுப்பினது போல அவளும் லக்ஷ்மணனை காட்டுக்குத்தான் அனுப்பிச்சா. கௌசல்யை தசரதருடைய அன்பை பெறவில்லை, சுமித்ரையும் அவருடைய அன்பை அடையவில்லை. ஆனால் ராமன் தன்னை உத்தரவு கேட்கும் போது கௌசல்யை பலவிதமாக ராமனை தடுத்து பிரலாபித்தாள். லக்ஷ்மணன் காட்டுக்கு போகிறதுக்கு
தன்னை உத்தரவு கேட்டபோது சுமத்ரை கொஞ்சம் கூட வருத்தப்படல. தர்மமான உபதேசங்களை எல்லாம் சொல்லி பரமக்ஷேமத்தை தரக்கூடிய பகவத் கைங்கரியம் என்ற பரம ரகசியமான உபாயத்தை அனுஷ்டிக்கும்படி சொல்லி சந்தோஷத்தோட அவனை அனுப்பினா. கைகேயி தன்னை குரூரமாக நடத்துவாள் அப்படின்னு கௌசல்யைக்கு ஒரு பயம் வந்தது. சுமத்ரைக்கு அந்த பயம் இம்மி கூட இல்ல. தன்னிடத்தில் கொஞ்சமும் பிரியம் இல்லாமல் கைகேயி இடத்திலே பிரியத்துடன் இருக்கிறான் அப்படின்னு கௌசல்யாக்கு ரொம்ப துக்கம். ஆனால் எதையும் சமமாக பார்க்கக்கூடிய ஞானியான சுமத்ரைக்கு அந்த அஞ்ஞான ரூபமான துக்கம் சிறிது கூட இல்ல. பரமாத்மாவான ராமனை புத்திரனாக அடைந்தும் கூட கௌசல்யைக்கு அவருடைய நிஜஸ்வரூபம் தெரியலையே. ராமன் பரமாத்மா அப்படிங்கறத தான் நன்னா தெரிஞ்சின்ற சுமத்ரை அவரை ஆராதிப்பவள். அதனால அவளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்க கேட்க ஜலமுள்ள மேகங்கள்லாம் செதறி போறது போல கௌசல்யனுடைய தாபமும் மனசில் உள்ள துக்கமும் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த 44வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 45வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.